அண்ட் ஸ்டார்டர்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. இங்கே மெயினாக முக்கியமான ஒரு சொல்கிறேன். நானும் சொல்லுங்கள். கவர்னர் ஹவுஸ் டியூட்டி பார்க்குறேன். நான் போலீஸ் எஸ்ஐ. ஓகே சார். எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி சுப்பு பாய் கடையில் போனீங்கன்னா அங்கே பிரியாணி கிடைக்கும், ஒரு பாயா கிடைக்குன்னாங்க. ஓகே சார். சரி அந்த பாயாக்காக சரி டியூட்டியில் இன்றைக்கி ரெஸ்ட்டில் இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு நான் வந்து சைக்கிளே வந்து இப்போ பாயா சாப்பிட்டா ரெஸ்ட் எடுக்க முடியாது, உங்களால் ரொம்ப எனர்ஜி வந்துருங்க. சரி அதுக்காக எதோ நீங்கள் பேசிட்டு உங்களை கேட்கலான்னு பார்த்துட்டு தான் சுப்பு பாய் கடைக்கு ஒரு மெமரபுளாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சாப்பிடுங்க. பாயா சூப்பராக இருக்கும். நாங்கள் ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு தடவை பாயா சாப்பிட்ருக்கோம், நிறைய தடவை ஒரு 2 years முன்னாடி. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். நீங்கள் பாயாவோட இடியாப்பம் பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதான் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு. நான் ஈவினிங் வரணும்னு பார்த்தேன். சரி டே டைம்ல முதல் இடத்த பார்த்துட்டு போயிடலாம். அப்புறம் டே டைம்ல சாப்பிட்டா கொஞ்சம் சீரணம் ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஃபுட். அது ஆக்சுவலி ஹெவியாக இருக்கும். சரியா, சாப்பிட்டு பாருங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆலந்தூரில் இருக்க சுக்குபாய் பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். இவங்க சிக்கன், மட்டன், பீஃபில் 3 வெரைட்டியில் பிரியாணி கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்டார்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா பாயா அவைலபிளாக இருக்கும். பீஃப் பாயா சென்னையிலேயே சூப்பரான பீஃப் பாயா இங்கே தான் கிடைக்கும். ஏன்னா நான் ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன். ஸோ வாங்க உள்ளே போய் சுக்குபாயோட பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க உள்ளே வந்தாச்சு. இவங்க ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து ஒரு 2-3 years முன்னாடி வந்து சாப்பிட்டேன். அதே மாதிரி செட்டப்பில் இருக்குது. பட் இவங்களுக்கு ஒரு பழைய கடை ஒன்று இருந்தது. அந்த கடை வந்து க்ளோஸ்டு. அதான் வந்து ஃபஸ்ட்டு கடை. நான் ஆக்சுவலி அங்கே தான் உங்களை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கணும்னு நினச்சேன். பட் அந்த கடை க்ளோஸ். அதனால் இங்கே ஒரு கடை இருக்குது. அண்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அந்த 2 கடை இந்த ஆலந்தூர் ஏரியாவில் இருக்குது. வாங்க இவங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி எடுத்து வாங்கியிருக்கோம். அண்டு பீஃப் பிரியாணி, சுக்கா. அங்கே பாருங்க, இது கட்லெட் இல்லைண்ணா. ஓகேண்ணா, இந்த பாயாவை பாருங்களேன். இப்போ அதை கொஞ்சம் காமிப்பா கேமராமேன். பாயாவை பாருங்க. அப்படியே வைங்கண்ணா, வைங்க, அப்படியே வச்சிருங்க. அப்படியே நான் சுற்றி விட்றேன் பாருங்க எப்படி. வாவ், எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சுற்றி விட்டா சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து 3 கொடுக்குறாங்க. 1 2 3 அண்ட் ஒரு பெரிய ஒரு பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அடா பாவீங்களா, இதுதான் சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கா வாங்கியிருக்கோம். பீஃப் சுக்கா வாங்கியிருக்கோம். வெங்காயத்தை போட்டு மறைச்சிருக்காங்க. இதுவும் ஒரு ஸ்ட்ரௌனிங்கில் விட்டுருவா. அது பீஃப் சுக்காவா? பீஃப் சுக்கா. ஆமாம், பீஃப் சுக்கா அண்ட் கட்லெட்டு. பீஃப் சுக்கா அது. அண்டு இது வந்து மட்டன் பிரியாணி. ஸோ இடியாப்பம், ஃபைனலாக பீஃப் பிரியாணி. ஸோ இதான் வாங்கியிருக்கோம். சாப்பிடுங்க. எது உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்பிட ஆசைப்படுதோ அது கூட வந்து என்னென்ன வருதுன்னா சைட் டிஷ். ஓகே, ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிடுவோம் சரிங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு பாயா. சரி, ஓகே, ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு பாயா சாப்பிடும். பிரியாணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். பாயாவும் அப்படி தான். பாயா இல்லை, சாப்பிடுங்க. பாயாவா போடுங்க. இல்லைங்க. ஊற்றுது பாருங்க. ஓ மை காட். வரல. அப்பா எடுத்து பாருங்க. என்னங்க இடியாப்பம் வச்சிடவா? அவ்வளோதான். நாங்கள் இடியாப்பம் வச்சாரு. ஸோ நானும் இதில் வந்து ஒரு பீஃப் எடுத்து குச்சியோடு எடுப்போம். என்னப்பா பைக் போட்டேன்? வரமாட்டேன், வந்துச்சு பாருங்க. அப்பா ஓகேவா? பைக் போட்டேன். அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் பைட் போங்க, சாப்பிடுங்க. எப்படி சொல்லுங்கள். என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் பைட் சாப்பிட்டார் அவர். நான் பீஃப் நல்லியோட சாப்பிட போகிறேன். வெறும் காரம் அது நல்லா வந்து அந்த குச்செல்லாம் வெந்து விடுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அது சாப்பிடும்போது. ஃபென்டாஸ்டிக். அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. நான் வந்து ஒரு 2-3 years முன்னாடி வந்து சாப்பிட்டேன் இல்லையா, கொரோனா டைமில். அதுக்கப்புறம் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் வந்து 4 years ஆகிடுச்சு. டேஸ்ட் அதே மாதிரி இருக்குது. பட் இது நீங்கள் சாப்பிட்ணுன்னா இடியாப்பம் பாயா வச்சு, ஐ மீன் பரோட்டா வச்சு சீக்கிரமாக அடிச்சு காலி பண்ணணும். ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், சாப்பிடவே முடியாது உங்களால். அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் முதல்ல நான் பாயா சாப்பிட்றேன். அதோட கிரேவி லைட்டாக ஸ்பைஸாக இருக்கு. இல்லை ஏன்னா அந்த பச்சை மிளகா அப்படியே அரைச்சி போட்டுருக்காங்க மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. இது வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆமாம், கொஞ்சம் ரொம்ப காரமாக இருக்குது. என்ன ஆசை தீர்ந்துச்சா? சாட்டிஸ்ஃபேக்ஷனா? சரி தாங்க. நீங்கள் பீஃப் ட்ரை பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை மட்டன். ஸோ மட்டனில் வந்து என்ன போட்டுக்கலாம் சும்மா. ஓகே, அப்படியே வச்சு சாப்பிடுங்க. மட்டனில் 2 பீஸ் வந்து 1/4 பிரியாணி,
கோட்டர் மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் காஸ்ட் ஆக்சுவலி. அது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டர் பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கோம். கோட்டர் பீஃப் பிரியாணியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க, 100 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ நான் பீஸ் வந்து கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் உள்ள வந்து நல்லா பிங்கிஷாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை மட்டன் பிரியாணி. ஆமா ட்ரை பண்ணுங்க. அந்த மட்டனோட வாசம் அப்படியே செம்மையாக தெரியுது. மசாலா ரொம்ப ஆவரேஜாக போட்டுருங்க. அது அவ்வளோ காரமாக சாப்பிடும்போது காரமே தெரியல, அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. நீ பீஃப் சாப்பிட்டு பாரு. இருக்கலாம் பீஸோட சாப்பிடலாம். இதில் வந்து நிறைய பீஸ் போட்டுருலாம் பாருங்கள், ஒட்டையுது அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்குது. அதில் வச்சு ஒரு பைட். ஒன்றும் இல்லை, இதில் மசாலா சிமிலர் தான், சேம் மசாலா இருக்குது. இது கொஞ்சம் வந்து ஸ்பைஸாக இருக்குது நமக்கு, இதுவும் ஃப்ளாட்டாக இருக்கும். எனக்கு வந்து என்னன்னா பீஃப் அருமையாக இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு 2 பிரியாணியுமே பிடிச்சிருக்குங்க. ஏன்னா இதில் வந்து ஸ்பைசினஸ் கம்மியாக இருக்குது, இதில் ஸ்பைசினஸ் கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. சூப்பர். ஆக்சுவலாக வந்து சுக்கா, பீஃப் சுக்கா. ஸோ வந்து கறியும் வந்து கொஞ்சம் ஹார்ட் அண்ட் சாஃப்டியாக இருக்குது. ஸோ இதையும் சாப்பிடுவோம். அதான் செம்ம டேஸ்ட்டு. இந்த கருவேப்பிலை போட்டாலே அதோட டேஸ்ட் வந்து அப்படியே மாட்டுதுங்க. லைட்டாக சூடாக இருந்தாலும் வந்துருக்கும். கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணி சாப்பிடுவோம். கொஞ்சம் ஆயிடுச்சு, அதனால அதோட வந்து நம்ம கரெக்டாக இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்ல முடியல. சூப்பராக இருக்கு. ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து இது செம்மையாக இருக்கும், ஒர்த்துங்க. இங்கே வந்து சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டு. இதுவும் பீஃப் கட்லெட், இதை உடைப்போம். இதாக இருக்குது உள்ள ஃபுல்லாக பாருங்கள், மாவு மாதிரி தெரியுது, பட் சாப்பிட்டா தெரியும். பட் ஷாமி சொல்லுவாங்க இது நம்ம வீட்டிலலாம்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ டேக் அண்ட் ஹேவ் பைட். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குது. இந்த காஞ்ச மிளகா அந்த ஃப்ளேவர் வந்து தெரியுது. நம்ம சாப்பிடும்போது காஞ்ச மிளகா வருது எனக்கு. அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட் சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு ட்ரையாக இருக்குது. ஆக்சுவலி வீட்டில் சமைக்கலாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் குழன்னு இருக்கும், ஜூஸியாக இருக்கும். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் ஜூஸியாக இருந்தாலும் இன்னும் சூப்பராக வந்துருக்கும். அண்ட் மெயினாக வந்து அவ்வளோது பிரியாணி அண்டு திஸ் பீஃப் சுக்கா பாயா சொல்லவே தெரியல, அதே மாதிரி அதே ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டோம். எல்லாமே வந்து பிரியாணி ஏன் கோட்டர் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்த டைமும் ஏர்லி அண்ட் இன்னொரு வீடியோவும் ஷூட் பண்ணோம். ஸோ சாப்பிட்றதுக்கும் இருக்கணும் அண்ட் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இது வந்து கம்மியாக வாங்கி நாங்கள் பண்ணது. ஸோ எனக்கு வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பிட்ட ஃபுட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன சொல்கிறீங்க? எனக்கு வந்து பர்சனலாக வந்து பீஃப் பிரியாணி ரொம்ப தெரியும், ஏன்னா அது ஆக்சுவலாக அந்த ஃபேட் எல்லாம் இறங்கி இருந்தது, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த பாயா, நீங்கள் பீஃப் பிரியாணி தான் சொல்லிங்க, நான் எதிர்பார்த்தேன். ஸோ எனக்கு இது மட்டன் இந்த பீஃப் சுக்கா இன்னும் சூப்பராக இருந்தது, அதுவும் சூப்பராக இருந்தது கருவேப்பிலை போட்டு. ஸோ நாங்கள் வந்து இதை முடிச்சுட்டு கிளம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறோம். 100 பாய்.